1. சந்தனா, நீ ரொம்ப லக்கிடி. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா என் லைஃப் கூட சொர்க்கம்தான். கொஞ்சம் பொறாமையுடன் தனது தோழி சொன்னதற்கு சந்தனா, நமக்கு காரியம் ஆகணும்னா சில இம்சைகளை தாங்கி தான் ஆகணும். ராகுல் கூட நீ நடந்து போனா யூ போத் லுக் கிரேட் வித். அவனை மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு போயும் ஹவுஸ் ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கிறது வேற, பாடி இருக்கிறது வேற. அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் கிளம்புறேன், பாய். பாடி இருக்கு, அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஒய்ஃபாக நல்லா பார்த்துக்கிற மனசு இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோட வாழ்க்கையில் அது கொடுத்து வைக்கல. சந்தனாவிற்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. ஹரிஷை காதலித்து திருமணம் செய்தாள். எனக்கு இப்போலேருந்து நீ மட்டும்தான் இருக்க, வேற யாரும் இல்லை. என்னை பற்றியும் என் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றியும் எப்போதுமே நீ கேட்க மாட்டேல. இப்போ சொல்லணும்னு நினச்சாலும் சொல்கிற சுச்சுவேஷனில் நான் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நீ பார்த்துப்பேன்னு. நான் உனக்காக கண்டிப்பாக இருப்பேன். எனக்காக நீ வீட்டோட மாப்பிள்ளையா வர ஒத்துக்கிட்டல. எந்த பொண்ணுக்கும் இல்லாத அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லை. ப்ராமிஸ். சந்தனா எதையும் யோசிக்காமல் ஹரிஷிற்கு வாக்குறுதி அளித்து தவறு செய்து விட்டாளா? ஹரிஷ் உண்மையிலேயே சந்தனாவை ஏமாற்றிதான் திருமணம் செய்தானா? அப்படி என்ன சொல்லி சந்தனாவை ஹரிஷ் காதலிக்க வைத்தான்? ஹரிஷுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட தெரியாமல் சந்தனா எப்படி திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள்? சந்தனாவின் வீட்டிற்குள் நுழைவதற்காக ஹரிஷ் ஏதாவது மாஸ்டர் பிளான் போடுகிறானா? ஹரிஷ் எந்த வேலைக்கும் போகாமல் அந்த வீட்டில் எல்லோரும் சொல்கின்ற வேலையை செய்து வந்தான். ஒரே வார்த்தையில் சொன்னான், ஹரிஷ் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரன். ஹரிஷை எல்லோரும் அவமானப்படுத்துவதற்கு காரணம் அவன் எங்கிருந்து வந்தான், அவனுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஹரிஷ் ஒரு அனாதை என்று அனைவரும் கேவலமாக பார்த்தனர். பகவதி, வீட்டில் இருந்துக்கிட்டு நீ காலை கூட அசைக்காம வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப கரெக்டு தான். ஆனால் மாப்பிள்ளைன்னு ரெஸ்பெக்டாவது நீ கொடுக்கலாம் இல்லையா? மாப்பிள்ளைக்கு இப்படின்னுட்டு வீட்டில் உட்காந்துட்டு தண்டமாக தின்னுட்டு இருக்கான். ஏதோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு சும்மா இருந்துட்டு இருக்கேன். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பாதி வேலை கூட செய்யலை. விட்டா என் தலையில் ஏறி நின்று ஆடிடுவான். ஆனாலும் ஹரிஷ் எதையும் கண்டுகொள்ளாமல், நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக எவ்வளோ அவமானத்தை வேணும்னாலும் நான் தாங்கிப்பேன் என்று சுவரில் இருக்கும் ஒரு போட்டோவை பார்த்து அவன் பேசிக் கொண்டிருக்க, ஹரிஷ் ஹரிஷ் எங்க போய் தொலைஞ்ச? வரத்த சொல்லுங்க அத்தை. அந்த செப்பலை போய் சீக்கிரமா தச்சிட்டு வா. இன்னைக்கு சாயங்காலம் மிஸ்டர் ரெட்டிகார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரிக்கு மேட்சா போடணும். புதுசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் போயிட்டு வா. ஹரிஷிற்கு கோபம் வந்தாலும் அதனை பொறுத்துக் கொண்டு அமைதியாக அந்த வேலையை செய்தான். ரோஹித், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. within a week எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கிளையண்ட்டுக்கு அக்யூரேட் ப்ராடக்ட் டெலிவரி செய்யணும். செய்யலன்னு வச்சுக்கோ, யூ அண்ட் யோர் டீம் ஆர் ஃபைர்ட். சந்தனா, சந்தனா, காஃபி. சந்தனா, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி. ஈவினிங் வெளியில் போகலாமா? ஹரிஷ், எனக்கு மூட் சரி இல்லை. என்னை இரிட்டேட் பண்ணாத. சந்தனா, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி. ஆஃபீஸ் டென்ஷன் எப்போவுமே இருக்கும். இன்னைக்காச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ஹரிஷ், ப்ளீஸ் ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். நீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. என்ன கல்யாண நாள்? நீ என் புருஷன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆம்பளை தானா? ரோஷமே இல்லையா?
பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு நீ ஹெல்ப் பண்ணாம ஆபீஸ் டென்ஷன் எப்பவுமே இருக்கும்னு பக்கத்துல வந்து உட்கார்ற. நீ உன்னோட வாக்க மறந்துட்ட மாதிரி ஈஸியா என்னால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட்டுட முடியாது. நீ வீட்ல இருக்க நான் ஒத்துக்கிட்டது நம்ம காதலால. வீட்லயே இருந்து இப்படி சாப்பிடுறதுக்கு இல்ல. திருமணத்திற்கு முன்பு எல்லாம் நல்லபடியாக இருந்த ஹரிஷிற்கு திருமணத்திற்கு பின்பு எல்லாம் மாறிப்போனது. எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் என்று ஒரு உதவாக்கரை கம்பெனியின் பங்குகளை வாங்கி நஷ்டத்திற்கு விற்று திவாலானான். அதனால் தன் வீட்டை விட்டு வெளியேறினான். இப்போது மனைவியின் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாகி எச்சில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டு காலம் கடத்தி கொண்டிருக்கிறான். நான் அப்புறமா பேசுறேன். ஹாய். Lovely roses to my beautiful lady. And a surprise gift to celebrate this lovely moment. ஹரிஷ், நேத்து தானே மனிஷ் மல்கோத்ரா டிசைன் சாரி கிஃப்ட் பண்ண. இப்ப இது அவசரமா சொல்லு. இது ஸ்பெஷல் ரிங் சந்தனா for this special occasion. Will you marry me? ஹலோ ஹரீஷ், நீ என்ன பண்ணியிருக்க? இப்ப அப்பா கிட்ட என்ன சொல்றது? சித்தப்பா, சந்தனாவை நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். நீங்கள் தான் தாத்தாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். என்ன சொல்லிட்டு இருக்க ஹரீஷ்? கல்யாணமா? நான் கால் பண்ணதே வேற விஷயத்துக்காக. நீ வஸ்தா குரூப்ல இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. உன்னால கம்பெனிக்கு கடன் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நீ எதையும் கண்டுக்காம கல்யாணம் பண்ணியிருக்க. ஹவு செல்ஃபிஷ் ஆஃப் யூ. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிறோம். சந்தனாவிற்கு தன் மேல் ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போது இல்லை என்று ஹரிஷ் அவ்வப்போது புலம்புவான். வீட்டில் தன் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பதால் தான் சந்தனா சகித்துக் கொண்டிருக்கிறாளோ என்கிற சந்தேகம் அவனுக்கு வந்தது. ஆனாலும் அவன் என்னோட சந்தனா அப்படிப்பட்டவே இல்லை. அவ்வாறு அவனுக்கே சமாதானம் சொல்லிக் கொள்வான். ஹரிஷ், டீ எடுத்துட்டு வா. அப்படியே அம்மாவுக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் கிட்ட சொல்லி அந்த வேலையை பண்ண வைக்கிறேன். அப்புறம் என்ன விசேஷம்? காஃபி. இன்னைக்கு சாயந்தரமா? சந்தனா, சரி, நானும் அங்க வரேன். நம்ம ஆளுங்களும் வராங்களா? யா அங்க மீட் பண்ணலாம். அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சந்தனா, எவ்வளவு நாள் தான் இவனுக்கு தண்ட சோறு போடுறது? வீட்டுல இவனால ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு. அம்மாவின் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சந்தனா மௌனமாக ஆபீஸ் கிளம்பி போனாள். இதையெல்லாம் கேட்ட ஹரிஷுக்கு மனதில் சின்ன கலக்கம் ஏற்பட்டது. ராவு சார், எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் உங்கள் பேங்க்கில் ப்ரிவிலேஜ் கஸ்டமர்ஸ். நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். நான் உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். வீட்டில் இவனால ஏதாவது வாரிசு வருங்கிற நம்பிக்கை கூட போயிடுச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் சரியான உடனே ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். ஏன் இந்த ஹரிஷ் அமைதியாகவே இருக்கான்? கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன கூட அவன் இது வரைக்கும் எதுவுமே பேசினதில்ல. இவனோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த உண்மையை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். இல்ல ஹரிஷ் வேணும்னு இப்படி நடிக்கிறானா? ஹரிஷ் என்ன உண்மையாவே காதலிக்கிறானா? இல்ல அவன் மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கானா? இவன் நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவான்? என சந்தனா காரில் போகும்போது யோசித்துக் கொண்டிருந்தாள்.
மேடம் நம்ம லாஸ்ட் அசைன்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை மேடம். ப்ராடக்ட்டில் எரரை நம்ம டீம் ஃபிக்ஸ் செய்ய முடியல. கிளைண்ட்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க மேடம். நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது செய்யுங்க மேடம். காசு இல்லாமல் என்ன செய்வது என்று யோசித்த சந்தனா பேங்கில் லோன் கேட்டு சென்றாள். அதற்கு பேங்கில் எதை வச்சு கொடுக்கறது? யார் ஷூரிட்டி தருவா? ஒன் செகண்ட் ப்ளீஸ் செக் த ஃபைல் சார். இந்த ப்ராப்பர்ட்டி எதுலையுமே லிட்டிகேஷன்ஸ் இல்லை. இதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஹெல்ப் செய்யலான்னு பார்த்தா ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு பேங்கை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா என்று பேங்க் மேனேஜர் அவமானப்படுத்த சந்தனா என்ன செய்வதென்று தெரியாமல் தன் ஆபீஸிற்கு சென்றாள். அகிலா சென்ற பிறகு பேங்க் மேனேஜர் உடனடியாக ரகசியமாக பிரதாப்பிற்கு கால் செய்தார். செத்துட்டான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லோன் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். எப்படியாவது சந்தனாவின் நிறுவனத்தை கைப்பற்ற காத்திருக்கும் பிரதாப் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டான். உங்களுக்கு எதுக்கடி இந்த பிசினஸ் எல்லாம்? வீட்டில் உட்காந்து காய்கறி வெட்ட வேண்டியதானே? இதை கேட்டு கோபமடைந்த சந்தனா உடனே அவனிடம், உன்னை மாதிரி சீப்பான ஆளெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மரியாதையை என் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடு. உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் 1 வீக்கில் என்னோட பணம் வரலன்னா நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தான் நிற்கணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் பிரதாப். இப்போ கண்டிப்பாக பணம் வேணும். அவனுக்கு கால் பண்ணுறதை விட வேற ஆப்ஷனே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியும், வேற வழி இல்லை. கமான் சந்தனா. Hello, princess. Finally, we meet again. கடனை அடைப்பதற்காக காத்து கொண்டிருந்த சந்தனாவுக்கு அப்போது ஜீவா ஃபண்டிங் செய்வதாக சொல்லி சந்தனாவை நேரில் சந்தித்தான். World is very small, my baby. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட வருவன்னு. இந்த தடவை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஹாய் மேம், ப்ளீஸ் கம். யா, Come. So, how is my princess doing? நான் நல்லா இருக்கேன் ஜீவா. தேங்க்யூ என்னை மீட் பண்ண டைம் கொடுத்ததுக்கு. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எப்பவுமே டைம் இருக்கும் சந்தனா. ஆனா உனக்கு தான் என்னை பார்க்க டைமே இல்லை. உன்னோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்கிறேன். நீ என் கம்பெனியில் ஃபண்ட் பண்ணுறது மூலமாக 100 குடும்பத்தை காப்பாற்றலாம். அதனால எனக்கு என்ன லாபம்? அதே யோசனையில் கடுப்பாக வீட்டுக்கு வந்து அமர்ந்தாள் சந்தனா. என்னாச்சு சந்தனா, ஏன் இப்படி இருக்க? உனக்கு எதுக்கு? நீ போய் சமையல் வேலையை பார்ப்போம். அப்படி இல்லை சந்தனா, ப்ராப்ளம் என்னன்னு சொன்னேன்னா என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ணுவேன்ல. நீ ஆம்பளை தானா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? பொம்பளை மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஏ ஹரிஷ், இங்க வா. அத்தை. கிச்சனை பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. போய் க்ளீன் பண்ணு. ஓகே அத்தை. அப்போது ஹரிஷிடம் இருந்த போன் ரிங் ஆனது. தன் கைகளில் இருந்த ஈரத்தை துடைத்துக் கொண்டு போனை எடுத்தான்.
ஹலோ, யாரு? ஹரீஷுங்கிறது நீங்க தானா? ஆமாம், நான் தான். எதிர்முனையில் பேசிய நபர் ஹரிஷிடம் ஏதோ சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் கோபத்துடன், ஏய், நீ என்ன பண்ணுவங்கிறது எனக்கு தேவையில்லை. நாளைக்கு காலையில் சந்தனாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகணும். இன்னொரு தடவை சந்தனா வேதனையோடு இருக்கிறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். ஏய், எனக்கு எந்த ரீசனும் வேணாம். சந்தனாவுக்கு தேவையானதை நான் பண்ணியே தீருவேன் என்று சொல்லி போனை கட் செய்து உடனே வேறொரு நபருக்கு போன் செய்து, தாத்தாட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் அவர் எங்க கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன். சில்லற காசுக்காக ஒரு பெரிய புதையிலேயே இழக்க போறிய ஹரிஷ். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத சொத்தை வச்சுட்டு யாரோ வீட்டுல வேலைக்கார மாதிரி வாழற. யாருக்காக இதெல்லாம்? சொத்தை விடவும் முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு சித்தப்பா. அது உங்களுக்கு சொன்னா புரியாது. ஆனா சந்தனா உனக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். இதை கேட்ட ஹரிஷின் மனம் கொஞ்சம் உடைந்தது. அவன் கண்கள் கலங்கியது. ஒரு கணம் அவனுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. ஹரேஷ், ஹரேஷ் இருக்கியா? சித்தப்பா, இப்ப நான் சொல்றது நமக்குள்ளேயே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று சொன்ன ஹரிஷ் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தன் சித்தப்பாவிடம் சொன்னான். அதை கேட்ட அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் கேட்பது நிஜம்தானா என்பது போல பயந்தார். என்ன பேசுற ஹரிஷ்? வேண்டாம், அப்படி செய்யாத ப்ளீஸ். இனி இந்த ஹரிஷ் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க சித்தப்பா. ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகலன்னு பயப்படுற ஆள் கிடையாது சந்தனா. வேற ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு புறம் தன்னை ஒரு பெண் அடித்து அவமானப்படுத்தி விட்டதை நினைத்து ஆத்திரப்பட்ட ஜீவா தனக்கு தெரிந்த எல்லா பைனான்சியர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் போன் செய்து சந்தனாவின் கம்பெனிக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்கிறான். அவன் சொன்னது தொழில் வட்டாரங்களில் வேகமாக பரவத் தொடங்க சந்தனாவுக்கு அது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. பிரதாப்பும் வேறு சில முதலீட்டாளர்களும் சந்தனாவிற்கு தொடர்ந்து போன் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பணம் கேட்கத்தான் போன் செய்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் அழைப்புக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறாள் சந்தனா. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் சந்தனா அலுவலகம் செல்லும் போது ஜீவாவின் ஆட்களும் பிரதாப்பின் ஆட்களும் சந்தனாவின் காரை ஃபாலோ செய்கிறார்கள். அதை பார்த்த சந்தனா பயந்து காரை வேகமாக ஓட்டுகிறாள். ஆனால் அவர்களும் விடாமல் சந்தனாவின் காரை குறிவைத்து மோத வருகிறார்கள். சந்தனா பயந்து போய் ஹரிஷுக்கு போன் செய்கிறாள். சந்தனா, ஹரிஷ், ஹரிஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரிஷ். சந்தனா இப்ப எங்க இருக்க? சந்தனா உடனே தன்னுடைய லொகேஷனை ஹரிஷிற்கு ஷேர் செய்தாள். ஏண்டே, யாருக்கோ போன் பண்ண, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவன் பார்வையை கவனித்த பிரதாப் மற்றும் ஜீவாவின் ஆட்கள் பயத்தில் நடுங்குகிறார்கள். ஹரிஷ் பைக்கில் இருந்து இறங்கி வர சந்தனாவின் முடியை பிடித்துக் கொண்டிருந்த பிரதாப் பயந்து தன் பிடியை விடுகிறான். தம்பி, ஒரு சோடா கொடுப்பா. சரிங்கண்ணா, இந்தாங்கண்ணா. தம்பி, அண்ணா, இந்தா சேஞ்ச் நீயே வச்சுக்கோ, கிளம்பு. சரிங்கண்ணா. ஆனா நீங்க எங்கண்ணா இங்க? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, உங்க ஆளுன்னு தெரியாதுண்ணா. தெரிஞ்சா இங்க வந்திருக்கவே மாட்டோம். ப்ளீஸ்ண்ணா, நீங்களே வருவீங்கன்னு தெரியாது. அப்போது அங்கே போலீஸ் வந்தது.
சார் நீங்க இங்க சார் சார் தப்பாயிடுச்சு சார். நாங்கள் தான் சார் தப்பு பண்ணோம். அதோ தங்கச்சிக்கிட்ட நாங்கள் தான் வம்பு பண்ணோம். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். வெளியில இருந்தா அவர் உயிரோட விட மாட்டாரு. நாங்கள் தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார் போவோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். தங்கச்சி நீ அது கொஞ்சம் சொல்லுமா, சார் கிட்ட சொல்லி என்னை விட சொல்லுமா. சந்தனா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் நின்று கொண்டிருந்தாள். தங்கச்சி தப்பு பண்ணிட்டேன், உண்மையை சொல்லுமா. என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட. இனி உன் பக்கமும் உன் கம்பெனி பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டேன். காப்பாத சொல்லி எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லுமா. அம்மா கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. உட்காருமா, உட்காருங்க, உட்காருமா. அம்மா கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. உண்மையிலேயே யார் இந்த ஹரிஷ்? ஹரிஷை கண்டு போலீஸ் அதிகாரியே பயப்படுவது ஏன்? ஹே ஹரிஷ், போதும். என்னோட லைஃப்ல கருப்பு கலர் கலந்தும் இன்னும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா? என்ன அவமானப்படுத்த நீ இங்கேயும் வந்துட்டியா? எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் கிளியர் பண்ணு. இவ்ளோ பெரிய பணக்கார பாட்டிக்கு நீ எப்படி வந்த? என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பொண்ணோட கெட்ட நேரம். என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத. கிச்சனுக்கு போய் வேலையை பாரு. நான் ரொம்ப பெரிய பூஜைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிருச்சு. அங்கே என் பக்கத்துல வர முயற்சி பண்ணனா என்னை விட மோசமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு இன்னும் வீட்ல பாத்திரங்களை கழுவுற வேலை இருக்கு. அம்மா, நான் ஹரியை என் கூட கூட்டிட்டு போறேன். டிரைவர் லீவ்ல இருக்கான்ல, திரும்பி வந்ததும் வீட்ல இருக்கிற மீதி வேலையெல்லாம் அவன் பண்ணிடுவான். வீட்டுக்கு வெளியே நீ என் புருஷன் இல்ல, என் டிரைவர். அதனால நான் உன்னை கேக்குறதுக்கு எஸ் மேம் நோ மேம்னு பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? கவலையா? மை ஃபுட். யூ நோ வாட்? ஓ அபசகுண நிழல் என் டீல் மேல விழுந்துடுச்சு. அதான் டீல் கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஹரிஷ் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்கள் வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. 2000 கோடியா? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷன் ஒரு சாதாரண வீட்டோட மாப்பிள்ள. அவருக்கு சமோசா வாங்க கூட காசு கிடையாது. ஆபீசர், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவருக்கு இவ்ளோ பணம் எங்க இருந்து வரும்? நீதான் இவ்ளோ பணத்தை பதுக்கி வச்சிருக்கியா? என்ன பணம்? யார் இவர்? இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். இவருக்கு எதிராக தான் நீங்க அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. ஜூன் 12, 2022 நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? சார், இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன். அன்னைக்கு நைட்டு நான் என் குருஜியோட அவர் ஆபீஸ்ல தான் இருந்தேன். நீங்க ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். இந்த கம்பெனி இப்போ நாட்டிலேயே பெரிய கம்பெனியா இருக்கு. அப்புறம் 2000 கோடி ரூபாய் வருமானம் வருது. நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதுக்கு காரணம் உங்க குருஜி மதிவாணன்னு சொல்றீங்க. ஏன்னா பிசினஸ்ல உள்ள நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அவர் தான் உங்களுக்கு கத்து கொடுத்தாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு குரு முதல் தடவையா தன் சிஷ்யன் கிட்ட தட்சணை கேட்டாரு. அப்புறம் சிஷ்யன் எப்படி மறக்க முடியும்? நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் சந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். மேரேஜுக்கு அப்புறம் 3 வருஷம் நீங்க உங்க மாமியார் வீட்ல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நான் ஏன் இதை விரும்புறேங்கிறதுக்கான பதில் இந்த கவர்ல இருக்கு. இந்த கவரை நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கும் ஹரிஷ்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நீங்க ஹரிஷ் உங்க புருஷனை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் உங்க புருஷனை இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீங்க என்ன சாதிக்க போறீங்க?
சந்தனா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். உனக்காக தான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. என்ன குடிக்கிற? Wine as always. Cheers. ஆனா அன்னைக்கு சந்தனா ஒரு ஹோட்டல்ல பார்ட்டிக்கு போயிருந்தப்போ அங்க ஹரிஷை பார்த்து ஷாக் ஆகிட்டா. பிரமாதம் சந்தனா, இன்னைக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டையும் கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்க. செம்ம ஜாலியா இருக்க போகுது உன்னோட யூஸ்லெஸ் படிக்காத ஹஸ்பண்ட். ஹே ஹரிஷ், போதும். என்னோட லைஃப்ல கருப்பு கலர் கலந்தும் இன்னும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா? என்ன அவமானப்படுத்த நீ இங்கேயும் வந்துட்டியா? எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் கிளியர் பண்ணு. இவ்ளோ பெரிய பணக்கார பாட்டிக்கு நீ எப்படி வந்த? கொஞ்சம் அமைதியா இரு சந்தனா. என்னை ஏதாவது பேச விடுவியா இல்ல நீயே பேசிக்கிட்டே இருக்க போறியா? எனக்கு இந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ண இன்விடேஷன் வந்தது. உன்னை போல ஒரு வீணா போன பிச்சைக்காரனுக்கு இந்த கோடீஸ்வரர் பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்தாரா? மை ஃபுட். உனக்கு தெரியுமா, இங்க ஒருத்தரை விட இன்னொருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவங்க கிட்ட பழகுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. சந்தனா, நான் இங்க ஒரு முக்கியமானவரை மீட் பண்ண வந்திருக்கேன். ப்ளீஸ் என் நேரத்தை வீணாக்காத. நான் இங்கேயும் உன் கூட சண்டை போட விரும்பல. ஹரிஷ் எப்படி இவ்ளோ சீக்கிரம் பிராண்டட் துணிகளை போட்டுட்டு வந்தான்? அப்புறம் இந்த ஏழு பிச்சைக்காரனுக்கு இவ்ளோ விலை உயர்ந்த சூட் எங்கிருந்து கிடைச்சது? ஹரிஷோட உண்மையான அடையாளம் என்ன? அவன் வீட்டில் வேலைக்காரனை போல வாழும் ஹரிஷா, அல்லது சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து பாடி கார்டுகளுடன் வலம் வரும் விஐபி மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனா? ஏன் இந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரும் அவனை இவ்ளோ மரியாதை நடத்துறாங்க? ஏன் மக்கள் அவரை மிஸ்டர் ராஜேஸ்வரன் கூப்பிடுறாங்க? ஹரிஷ் உண்மையில் அவ்வளோ பணக்காரனா? அவனுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கா? அப்படி இருக்கும்போது ஏன் அவன் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்? மிகப்பெரிய அண்டர்வேர்ல்ட் டான் ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு முன்னாட வர பயப்படுறான். இது விசித்திரமா இருக்கிற மாதிரி இருக்கே. இந்த சிட்டியோட ஒவ்வொரு பெரிய மனுஷங்களும் ஹரிஷோட பேரை கேட்டாலே பயப்படுறதுக்கான ரகசியம் என்ன? எங்க போற? இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள். கொஞ்ச நேரம் கோவிலுக்கு போலான்னு இருக்கேன். நான் போயிட்டு வரட்டுமா? உனக்கு தெரியுமா, என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என் பொண்ணோட கெட்ட நேரம். ஆனா 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 ஒண்ணு இல்ல. என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காத. கிச்சனுக்கு போ, போய் வேலையை பாரு. ஹரிஷ்க்கு மருமகன்னு ஒரு அந்தஸ்து கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க அவனை ஒரு வேலைக்காரனை விட கேவலமா நடத்தினீங்க. ஹரிஷோட அப்பா அம்மா அவன் சின்ன பையனா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே உங்க ஏஜே ஃபேமிலியோட தான் வாழ்ந்தான். வேலைக்கார மாதிரி கார் கழுவுற வேலை செஞ்சான். ஆனா சந்தனாவோட அப்பா ஒரு கண்டிஷன் போட்டார். அதாவது சந்தனா தன் வீட்டு வேலைக்காரனான ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா இந்த கல்யாணத்துல சந்தனாவுக்கும் உங்களோட சேர்த்து குடும்பத்துல யாருக்குமே சம்மதம் இல்லை. அதாவது பொண்ணோட சந்தோஷத்துக்காக ஹரிஷை வீட்டோட மாப்பிள்ளையாக்கி அவங்க வீட்டிலே வச்சுக்கிட்டீங்க. சீக்கிரம் எழுந்துரு. நான் ரொம்ப பெரிய பூஜைக்கு போகிறதுக்கு லேட் ஆயிருச்சு. அங்கே என் பக்கத்துல வர முயற்சி பண்ணனா என்னை விட மோசமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் வா. ஹரிஷ் சார், வணக்கம். நீங்க வந்துட்டீங்களா? நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். உங்க அப்பாவோட நினைவு நாள் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சுட்டோம். சிட்டில இருக்கிற பெரிய பிசினஸ்மேன் குடும்பங்களும் வந்துட்டாங்க. ஆனா ஏன் நீங்க இதெல்லாம் எனக்காக பண்றீங்க? அப்புறம் நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்? ஹரிஷ் சார், நீங்க இன்னும் எவ்வளவு ஜோக்ஸ் பண்ணுவீங்க?
இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் என்ன? என் கூட வாங்க, என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாம் விளக்குறேன். வாங்க வாங்க. பார்க்க சாதாரண ஏழை மாதிரி தெரிகிற இந்த ஹரிஷ் எப்படி ஒரு பிரைவேட் ஜெட்டோட ஓனராக இருக்க முடியும்? தன்னோட மனைவி கிட்ட இருந்து ரெஸ்பெக்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஹரிஷ் மினிஸ்டருக்கு முன்னாடி தன்னோட மனைவியோட கௌரவத்தை எப்படி காப்பாத்தினா? டிரைவர், சீக்கிரம் வண்டியை எடு. இந்த பேக்கை கார்ல வை. எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது. இந்த டிரைவர் எங்க காணாம போனா? ஹரிஷையும் காலையில இருந்து காணோம். எல்லாரும் எங்க மறைஞ்சு போறாங்கன்னு தெரியல. என் டெல்லி ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா மினிஸ்டரோட என் மீட்டிங் நடக்காது. அப்புறம் கவர்மெண்டோட பெரிய ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போயிடும். டிரைவர். பாவம், அந்த டிரைவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் நான் உன்னை போக சொன்னேன். நான் உன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன். வா, இன்னைக்கு ஏர்போர்ட்ல நான் உன்னை விட்டுடுறேன். வேலை நேரத்துல எல்லாருக்கும் சாக்கு போக்கு தான் ஞாபகம் வரும். வா. சந்தனா செல்லம், எங்க போற? மம்மி, நான் டெல்லி போறேன். எனக்கு மந்திரியோட மீட்டிங் சக்சஸ் ஆக நீங்க ஆசீர்வதிச்சா போதும். அவ்வளவுதான். சந்தனா செல்லம், என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும். ஆனா ஹரிஷ் எங்க போறான்? அவனுக்கு இன்னும் வீட்ல பாத்திரங்களை கழுவுற வேலை இருக்கு. அம்மா, நான் ஹரியை என் கூட கூட்டிட்டு போறேன். டிரைவர் லீவ்ல இருக்கான்ல, திரும்பி வந்ததும் வீட்ல இருக்கிற மீதி வேலையெல்லாம் அவன் பண்ணிடுவான். இப்ப எல்லா பாத்திரங்களையும் யூஸ் பண்ணிட்டு ஓரமா வச்சுடு. திரும்பி வந்ததும் கழுவிப்பான். பாய்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? அசோக் கண்டிப்பா அங்க ரீச் ஆகிருப்பான். ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு. அசோக்கின் பெயரை கேட்டதும் ஹரிஷின் முகம் வெளிரி போனது. வா. சந்தனா, where are you? நேரத்தை பாரு, நம்ம ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். நான் ஏர்போர்ட் லாஞ்சில உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ நோ அசோக், ஆனா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சந்தனா, சீக்கிரம் வர முயற்சி பண்ணு ப்ளீஸ். அவ பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? ரைட் சைடுல போ. அசோக், இப்போ என்ன செய்யறது? மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது. கம்பெனியை மூழ்காம காப்பாத்த கடைசி வாய்ப்பையும் நாம இழந்துட்டோம்னு தோணுது. வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த டெல்லி ஃப்ளைட் 2 மணி நேரம் கழிச்சு தான். சரியான நேரத்தில் டெல்லி போய் சேர்றது இம்பாசிபிள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தனாவும் அசோக்கும் சோகமான முகத்துடன் விமான நிலையத்தில் அதே நாற்காலியில் அமர்ந்திருந்த போது ஒரு பைலட் வந்து சந்தனா முன் நின்றார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க சந்தனாவா? எஸ், ஐம். வாங்க, உங்க பிரைவேட் ஜெட் உங்களுக்காக காத்திருக்கு. நாங்க 10 நிமிஷத்துல டெல்லிக்கு புறப்படுவோம். பிரைவேட் ஜெட்டா? ஆனா நாங்க அப்படி எந்த பிரைவேட் ஜெட்டையும் புக் பண்ணலையே. ஐ திங்க் உங்க சைடுல ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நோ கன்ஃபியூஷன் சார், நீங்க சொல்றது சரிதான். நீங்க புக் பண்ணல. ஆக்சுவலி திஸ் பிரைவேட் ஜெட் மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனுக்கு சொந்தமானது. அவர் அதை சந்தனா மேடம்காக அனுப்பியிருக்கார். ஒரு சாதாரண தோற்றமுடைய ஹரிஷ் எப்படி ஒரு லக்ஸுரி பிராண்ட் சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து செக்யூரிட்டியுடன் வந்தான்? குட் மார்னிங் சார். Are you ready, சந்தனா? இந்த பிரைவேட் ஜெட். இதையெல்லாம் பத்தி அப்புறம் பேசலாம். உனக்கு லேட் ஆகுதுல்ல? தேங்க்யூ. நீங்க என் மரியாதையையும் என் கம்பெனி ரெண்டையும் மூழ்காம காப்பாத்திட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். அமைதியா ஃப்ளைட்ல இருக்கிற குறை கண்டுபிடிச்சு ஜெட்ல உட்காந்து சண்டை போடு. என்னோட கடமையை நிறைவேற்றணும்ல. Let's go.
ஏன் மக்கள் இந்த ஏழை ஹரிஷை ஹரிஷ் ராஜேஸ்வரன் சார்னு கூப்பிட்டாங்க? இவரோட லைஃப் எப்படி மாறுச்சு? நீங்க எப்போதுமே ஏழைன்னு திட்டுறவங்க கணவன் ஏன் நீங்க தங்கி இருக்கிறார்? அவரோட அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்ததும் ஏன் ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்தீங்க? என் பேச்ச கவனமா கேட்டு உன் மூளையில நல்லா ஏத்திக்கோ. வீட்டுக்கு வெளியே நீ என் புருஷன் இல்ல, என் டிரைவர். அதனால நான் உன்னை கேக்குறதுக்கு எஸ் மேம் நோ மேம்னு பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? எஸ் மேம், நீங்க சொல்ற மாதிரியே. ஒருவேளை நீ தவறுதலா கூட நம்ம 2 பேரும் கல்யாணமானவங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டேனா, ஐயோ மல்ஹோத்ரா உன் முகத்தை பாட்ட என்ன நினைப்பாரு? ஒருவேளை உன்னால இந்த ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டீல் என் கைவிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னாச்சு சந்தனா? கவலையா இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் சரியா இருக்கா? ஓஃபோ, என்ன தொடாத இடியட். ஐம் சாரி. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டேன். கவலையா? மை ஃபுட். யூ நோ வாட்? ஓ அபசகுண நிழல் என் டீல் மேல விழுந்துடுச்சு. அதான் டீல் கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தனா, உனக்கு ஓகேனா ஒரு வாட்டி மல்ஹோத்ரா கிட்ட நான் பேசி பார்க்கவா? இந்த படிக்காதவன் சொல்றத கேளு. நீ பேசுவியா? உனக்கு என்ன தெரியும் இவ்ளோ பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி? ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு. சந்தனா, நான் ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சீக்கிரம் போ. தேங்க்யூ. இவ்ளோ பெரிய ஹோட்டல் செக்யூரிட்டி ஏன் இந்த ஹரிஷ்க்கு சல்யூட் அடிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிஷ் திரும்பி வந்து காரை ஓட்டத் தொடங்கினான். அப்போது சந்தனாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த சந்தனா அதிர்ந்து போனாள். ஓ மை காட், மல்ஹோத்ரா டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்தனா. மல்ஹோத்ரா உன்னை போல பிசினஸ் மற்றும் மற்ற விஷயங்கள்ல இவ்வளவு புரிதல் உள்ள ஒரு பொண்ணை எப்பவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார்னு எனக்கு அப்பவே தெரியும். போதும் போதும், இவ்ளோ நாடகம் தேவையில்லை. அப்புறம் அவர் மல்ஹோத்ராஜி, நாட் மல்ஹோத்ரா. இப்போ இவ்ளோ பெருமை பேச தேவையில்லை. இது எப்படி நடந்தது? மல்ஹோத்ரா என்ன ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு. மறுபடியும் எப்படி சம்மதிச்சாரு? ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? குட், ஹவ் ஆர் யூ? ஆல் குட். வாங்க. ஓ சந்திரா மேடம், உங்க குரூப்பும் ஆட்களும் இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு நீங்க முன்னாடியே சொல்லவே இல்ல. இல்லனா இந்த டீலை நானே உங்ககிட்ட கொண்டு வந்திருப்பேன். பெரிய ஆட்கள்னா? இத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். இன்னும் 5 நிமிஷத்துல எங்க சிஇஓ கூட உங்க மீட்டிங் இருக்கு. கம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அந்த வீடியோ கால்ல யாரை பாத்தீங்க? அது யாரு? ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவா? உங்க கையை விட்டு போய்கிட்டு இருந்த டீல் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அப்புறம் நீங்க என்ன பேரு சொன்னீங்க? மல்ஹோத்ரா. அந்த மல்ஹோத்ரா எந்த பெரிய ஆட்களோட கான்டாக்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பேசுங்க. அந்த வீடியோ காலில் ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் சிஇஓ மிஸ்டர் ராஜேஸ்வரன் இணைகிறார். இது என் ஹஸ்பண்ட் ஹரிஷ். நீங்க சுயநினைவோட தான் இருக்கீங்களா சந்திரா மேடம்? என்ன உளறீங்க? மிஸ்டர் மல்ஹோத்ரா, நான் என் புருஷனு கூட அடையாளம் தெரியாத பைத்தியம் இல்ல. இவர்தான் என் புருஷன் ஹரிஷ். இவர் என் வீட்டோட மருமகனா இருக்காரு. மேம், பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காம எதுவும் சொல்லாதீங்க.
இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் எங்க கம்பெனியோட சிஇஓ. உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற ஆட்கள் இவர்கிட்ட வேலை செய்யறாங்க. அப்போ இவர் எப்படி உங்க புருஷனா இருக்க முடியும்? மிஸ்டர் மல்ஹோத்ரா, ஆனால் நான் சொல்றது உண்மைதான். இவர்தான் என் கணவர். ஜஸ்ட் ஷட் அப் சந்திரா. ஐம் ரியலி சாரி சார். இவங்க சர்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மல்கோத்ரா, நாம மீட்டிங் அப்புறம் வச்சுக்கலாம். மிஸ்டர் ராஜேஸ்வரனின் முகம் ஹரிஷின் முகத்தோடு ஏன் இவ்வளவு ஒத்திருக்கிறது என்று சந்தனா எல்லா நேரமும் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன. அப்போ ஹரிஷ் தான் மிஸ்டர் ராஜேஸ்வரனா? அவனை பத்தி நான் உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கானா? அது எப்படி சாத்தியம்? அதே முகம், அதே கண்கள். இப்போ என்ன நீங்களே முணுமுணுத்துட்டு இருக்கீங்க சந்தனா? உடம்பு சரியா இருக்கா? நான் ஒரு டாக்டரை கூப்பிடவா? இன்னைக்கு உங்களால நான் மிஸ்டர் ராஜேஸ்வரன் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டேன். ஐ ஜஸ்ட் டவுட் அவர் உங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரான்னு. அப்படின்னா என்ன? அதாவது உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் மிஸ்டர் ராஜேஸ்வரனை பார்த்தா இப்படி பைத்தியம் ஆயிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யூ நோ வாட், இட்ஸ் மை ஃபால்ட். நான் உங்களை இங்க மீட்டிங்குக்கு அழைச்சது என் தப்பு தான். உங்களை போல பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா அவங்க மூளை கெட்டு போயிடும். என்ன மாதிரி பொண்ணுங்கன்னா என்ன சொல்ல வர? அதே பொண்ணுங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரை பார்த்தா அவரை தன்னோட புருஷனை சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட சொத்துல பங்கு கேட்பாங்க. சொல்லவே கேவலமா இருக்கு. யூ நோ வாட், யூர் டிஸ்கஸ்டிங். நரகத்துக்கு போங்க, நீயும் உன் சிஇஓ அப்புறம் உன்னோட கான்ட்ராக்டோ. அம்மா, அம்மா, ஹரிஷ் எங்க? சந்தனா, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? உனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருந்ததில்ல? அம்மா, ஹரிஷ் எங்கன்னு சொல்லுங்க. அவன் கிச்சன்ல எங்கேயாவது பாத்திரம் கழுவிட்டு இருப்பான். என்னாச்சு? ஏதாவது பண்ணானா? அவன் ஒரு பெரிய ரகலை பண்ணான். நீ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டியா? நீ இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய போறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீதானே மிஸ்டர் ராஜேஸ்வரன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ கால் மீட்டிங்ல பார்த்த அந்த ஆள்? யாரு யாரு மிஸ்டர் ராஜேஸ்வரன்? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தனா. என் முன்னாடி இந்த நாடகம் போடாத. உண்மையை சொல்லு, அது நீதானே? சந்தனா, இந்த பெரிய மீட்டிங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அப்போ உன்னோட ஃபேஸ் ஏன் அவரோடது மாதிரியே இருக்கு? யாரோடது மாதிரி? மிஸ்டர் ராஜேஸ்வரனோடது மாதிரி. இங்க பாரு சந்தனா, நான் நாள் முழுக்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வெளியில போனாலும் காய்கறி வாங்க மட்டும்தான் போறேன். நீயோ என் மேல என்னென்னவோ பழி சொல்ற. இவனை பார்த்த யாரும் மிஸ்டர் ராஜேஸ்வரன் என்று நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் சந்தனாவும் தான் பார்த்தது உண்மையா என்று சந்தேகப்பட்டாள். அவனோட நிலைமைய பாரு சந்தனா. எப்படி அவனால மிஸ்டர் ராஜேஸ்வரனா இருக்க முடியும்? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவன் அவருக்கு ஈக்குவலா இல்ல. ஹரிஷ் இவ்ளோ பணக்காரனாக இருந்தா ஏன் என் கூட இப்படி இருக்கணும்? நான் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கிறேன். சந்தனா ஒரு துப்பறியும் நிபுணரிடம் செல்கிறாள். அங்கு சந்தனா ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒன்று நடக்கிறது. என் வாழ்க்கையில நீங்க 420வது பொண்ணு. உங்களோட கணவரை உளவு பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்காக உங்க கணவரை உளவு பார்க்கணும்? இதெல்லாம் கேட்க நான் இங்க வரல. உளவு பார்த்து பணம் வாங்குறது தான் உங்க வேலை. நான் அதை உங்களுக்கு தரேன். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சொன்னதை செய்யுங்க. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உண்மைதான். சரி, நான் உங்க கணவர் போட்டோவை பார்க்கலாமா? ஷோர். ஹரிஷின் புகைப்படத்தை துப்பறியும் நிபுணர் பார்த்தபோது அவருக்கு புல்லரித்தது. ஒரு பேயை பார்த்தது போல் தோன்றியது. இந்த ஆளைத்தான் நீங்க உளவு பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா. என்ன? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இவரைத்தான் உளவு பார்க்கணும். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் உங்க கணவர்னு நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. நிச்சயமா இவருதான் என் கணவர். ஏன் கொஞ்ச நாளா எல்லாரும் இப்படி பேசுறீங்க? ஒரு வேலை பண்ணுங்க, எந்திரிச்சு என்னோட ஆஃபீஸை விட்டு வெளியே போங்க. எனக்கு எந்த துப்பறியும் வேலையும் செய்ய தேவையில்லை. இவன் யாரு? இவனை பார்த்து இவ்ளோ பயப்படுறீங்க? இவர் யாருன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. இவர் இந்த சிட்டியோட மிகப்பெரிய மனிதர்.
டிடெக்டிவ் ஹரிஷை பற்றி சந்தனாவிடம் சொன்னபோது சந்தனாவின் காலடியில் பூமி குலுங்கியது. உண்மையில் டிடெக்டிவ் ஹரிஷை பற்றி சந்தனாவிடம் என்ன சொன்னார்? ஹரிஷின் கணக்கில் உண்மையில் 2000 கோடி ரூபாய் இருந்ததா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.